ரவி ஒரு பிஸியான அப்பா. ஒவ்வொரு காலையிலும் அவசரமாக வேலைக்கு போவார். ஒவ்வொரு இரவும் சோர்வாக வீடு திரும்புவார். அவருடைய 6 வயது மகள் மீராவுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. மாலை வந்தாலே அவள் அப்பாவுக்கு ஃபோன் செய்வாள். அப்பா, எப்ப வருவீங்க? அந்த ஒரு கேள்வியிலேயே அவளோட முழு அன்பும் இருந்தது. ஆனா ரவி எப்போதும் ஒரே பதில்: சீக்கிரம் கண்ணா, அப்பா பிஸி. அவ்வளவுதான். நாட்கள் போய்க்கொண்டே இருந்தது. அவள் கால் வந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த குரலை ரவி உணரவே இல்லை. ஒரு நாள் ரவி ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தார். அவரோட போன் தொடர்ந்து வைப்ரேட் ஆகுது. மீரா காலிங். அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. போனை சைலண்ட் போட்டார். சில நிமிடங்களில் மீண்டும் மீரா காலிங். இந்த முறை அவர் அந்த காலை ரிஜெக்ட் பண்ணிட்டார். அந்த இரவு ரவி வீடு திரும்பினார். ஆனா வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. அந்த அமைதி ஏதோ ஒரு தவறை நினைவூட்டியது. மீரா ஒரு மூலையில் உட்கார்ந்து சின்ன டாய் போனை கையில் பிடிச்சிருந்தாள். கண்களில் கண்ணீர். ரவி மெதுவாக அருகே போனார். என்னடா கண்ணு, சாப்பிடலையா? மீரா மெதுவாக அவரை பார்த்து சொன்னாள். அப்பா, இன்று நான் எப்ப வருவீங்கன்னு கேக்கல. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன்னு சொல்லத்தான் கால் பண்ணேன். அவள் கையில் ஒரு சின்ன ட்ரோஃபி. அந்த நொடி ரவியின் மனசு உடைந்தது. அந்த மிஸ் கால் ஒரு சாதாரணமான கால் இல்ல. அது அவளோட சந்தோஷம், அப்பாவுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருந்தது. ரவி உடனே அவளை கட்டிப்பிடித்தார். சாரிடா கண்ணா, இனிமேல் உன் ஒவ்வொரு காலும் முக்கியம். நமக்கு சாதாரணமான விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு உலகமே ஆகலாம்.